ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். அகத்திய மாமுனிவர் என்ன பண்றாரு, தென் போதிகைக்கு வந்ததுனால பூமி சமநிலை அடைஞ்ச உடனே சிவபெருமானுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம். உலகுக்கும் அறியக்கூடிய நம்முடைய அகத்திய முனிவர் தன்னுடைய அகத்துக்குள்ளேயே சிவனை தியானித்தாராம். தியானித்து குருவா நினைச்சு அவர் வழிபட்டதுனால அவருக்கு அகத்தியர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த காரணத்தினாலதான் அகத்தியர் மட்டும் தென்மலைக்கு போக சொல்லியிருக்காரு. அதனால அவர் தென்பகுதிக்கு வந்த உடனே சமநிலையானது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அகத்திய முனிவர் உலகத்துக்கும் அறியப்படுபவர். ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, காட்டு வழியா அவர் போயிட்டு இருந்தாராம். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த மரத்திலேயே நிறைய ஆன்மாக்கள் தொங்கிக் கொண்டே இருந்தான். அப்ப இவர் பக்கத்துல போய் கேட்டிருக்காரு, எதற்காக நீங்க எல்லாரும் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க உன்னுடைய மூதாதையர்கள், நீ திருமணம் ஆகாதனால நாங்க இந்த மாதிரி எங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாம நிம்மதி அடையாம நாங்க தொங்கிக்கிட்டு இருக்கோம். நீ திருமணம் பண்ணி நீ குழந்தை பேரு பெறும் பொழுதுதான் எங்களுடைய ஆன்மா சாந்தி அடைந்து நிம்மதி அடைந்து நாங்க செல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீயும் இதே மாதிரி உன்னோட ஆயுள் காலம் முடிந்து எங்களை மாதிரி இப்படி தொங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அகத்திய முனிவர் என்ன சொல்றார், நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலையும் போய் பெண் தேடுறாரு. யாரு? அகத்திய மாமுனிவர் உலகத்துக்கும் பெண் தேடுறாரு. அவருக்கான பெண் கிடைக்கவே இல்லை. அதனால என்ன பண்றாரு, இவரே ஒரு குழந்தைய உருவாக்குனா இவரே உருவாக்கும் பொழுது இவர் தந்தை ஆயிடுவார் இல்லையா? அதனால வேற ஒருத்தருக்கு அந்த குழந்தை பிறந்தா மட்டும்தான் இவர் திருமணம் செய்து கொள்ள முடியும். அதனால என்ன பண்றாரு, அதே சமயத்துல அரசன் விதர்பா அப்படிங்கிறவர் குழந்தை வரன் வேண்டி தவம் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா இவரு அந்த விதர்ப நாட்டு மனைவிக்கு கருவுற மாதிரி செய்யறாரு. யாரு? நம்ம அகத்திய முனிவர். அதே நேரத்துல அவங்க கருவுற்று குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. விதர்பனுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு லோபமுத்திரா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த லோபமுத்திரா ரொம்ப அறிவும் ஆற்றலும் சிறந்து ரொம்ப அழகா வளர்றாங்க. ரொம்ப திறமசாலியாகவும் இருக்காங்க. அப்படி அவங்க வளரும் பொழுது திருமண வயது வருது. திருமண வயது வந்தவுடனே விதர்ப நாட்டு மன்னன் என்ன பண்றாரு, தன்னுடைய பெண்ணுக்கு சுயவரம் நடத்துறதுக்காக அழைப்பு விடுறாரு. அதே சமயத்துல மகா முனிவர் என்ன பண்றாரு, அகத்திய மாமுனி என்ன பண்றாரு, நேரா பெண் கேட்டு வராரு மன்னன் கிட்ட. மன்னன்கிட்ட கேட்டு வந்த உடனே மன்னன் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனா லோபமுத்திரா என்ன சொல்றாங்கன்னா, நான் இவரை தான் திருமணம் பண்ணிக்குவேன், எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே மகளுடைய ஆசையை மீற முடியாம விதர்ப நாட்டு மன்னன் அகத்திய முனிவருக்கு தன்னுடைய மகள் லோபமுத்திராவை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுடைய திருமணம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. திருமணத்துக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, லோபமுத்திரா தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையை துறந்து எளிமையான உடையில அகத்திய முனிவரோட தன்னோட தாய் வீட்டுல இருந்து தன்னோட கணவன் இருக்கும் குடிலுக்கு செல்கிறார். யார் கூட? மகாமுனி அகத்தியர் கூட அவங்க செல்றாங்க. அப்படி லோபமுத்திரா அவங்க கூட போனதுக்கு அப்புறமா அவங்க குடில எளிமையான வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா சீரும் சிறப்புமா வாழ்க்கையை நடத்துறாங்க. அதாவது அகத்திய மாமுனிவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாமே செய்யறாங்க. முகமலர்ச்சியோட தவத்துக்கு தேவையான எல்லா உதவியும் செஞ்சு அவர் மனம் கோணாம அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்யும் பொழுது அகத்தியர் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்காரு. இது வரைக்கும் தனிமையா இருந்தவர் தன்னோட மனைவியோட அந்த தவ வாழ்க்கையை ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அப்ப தன்னோட மனைவியான லோபமுத்திராவை கூப்பிட்டு கேக்குறாங்க, உன்னோட பணிபுரியில நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் லோபமுத்திரா, அதனால உனக்கு என்ன வர வேண்டும் அதை கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? அகத்திய மாமுனி. சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, நாம இதுவரைக்கும் தவ வாழ்க்கையான கிரகஸ்தர்களாக நம்ம வாழ்ந்துட்டோம். இனிமே நான் என்னோட அப்பா வீட்டுல இருந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க லோபமுத்திரா. சொன்ன உடனே அகத்திய முனிவர் என்ன பண்ணாரு, அவங்க ஆடம்பர வாழ்க்கையை கேட்டிருக்காங்க, அதை கொடுத்தாரா இல்ல என்ன முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா.